Welcome back. In the video Next.js அப்படிங்கிற web application framework தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். The reason 1 yearல பார்த்துட்டீங்க அப்படினா React-க்கு அப்புறம் the Next.js அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கு. டாப் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு framework-ஆ மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இந்த Next.js-ல என்னென்ன features இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒரு பேசிக்கா ஒரு full stack application அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுல வந்து நான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த blocks அதாவது building block ரொம்ப important. First வந்து பாத்தீங்கன்னா user interface அதாவது நீங்க பார்க்கக்கூடிய widget, button, forms இது எல்லாமே user interface னு சொல்லுவோம். அதுக்கு good example React library through நம்ம வந்து user interface டெவலப் பண்றோம். அடுத்து routingனா பேசிக்கா navigation. இப்போ React அப்படிங்கிற அந்த லைப்ரரியில பார்த்துட்டீங்க அப்படினா நம்மளால யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப் பண்ணவே தவிர அந்த ரவுட்டிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அடுத்து டேட்டா ஃபெச்சிங் டேட்டா இல்லாம அப்ளிகேஷன் கிடையாது. டேட்டா ஃபெச்சிங் அப்படிங்கறப்போ இந்த டேட்டா எல்லாம் எங்க இருந்து வரும் அப்படினு கேட்டிங்கன்னா சர்வர் சைடுல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றதா இருக்கும். அப்ப எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி ப்ராப்பரா அலைன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டேட்டா ஃபெச்சிங் கான்செப்ட்டுக்குள்ள வரும். ரெண்டரிங் அப்படினு சொல்லும்போது கிளையன்ட் சைடு ரெண்டரிங், சர்வர் சைடு ரெண்டரிங் சொல்லிட்டு டிஃபரண்ட் வே ஆஃப் ரெண்டரிங் இருக்கு. இது இந்த ரெண்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம அப்ளிகேஷனை ஃபாஸ்டா லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லோட் பண்ணணும். அதுக்கு ரெண்டரிங் அப்ரோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை டீடைலா நம்ம ஃபர்தர் வீடியோல பார்க்கலாம். இன்டகிரேஷன் இல்லைனா மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் கூட இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேமெண்ட் கேட்வே, இப்போ அத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் வரும்போது ஃபேஸ்புக் சைன்இன், கூகுள் சைன்இன், இந்த மாதிரி விஷயம்லாம் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டிப்ளாய் பண்ணி அதை லைவ்ல யூசர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். பேசிக்காக நம்ம சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பீடை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இமேஜஸாக இருக்கட்டும், நம்ம லோட் பண்ணக்கூடிய எந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டிமைஸ் பண்ணால் தான் நம்ம பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது உங்கள் அப்ளிகேஷனுடைய டிராஃபிக்கை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகணும். அந்த ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணும்போது அப்ளிகேஷன் டவுன் ஆகிடும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போதே சில ஃபீச்சர்ஸை வச்சு இன்னும் வந்து ரொம்ப சர்வருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ஸ்கேலிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணும் போது இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். முக்கியமாக நீங்கள் ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரியான லைப்ரரி அண்ட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும் போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரியாக்ட் அப்படின்னு வரும்போது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ரியாக்டும் Next.js காம்பினேஷன்லாம் இன்றைக்கி நிறைய வந்து டாப் கம்பெனிஸ் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்ட் லைப்ரரி, இன்னும் சொல்லணும் யூசர் இன்டர்ஃபேஸ் லைப்ரரி, அவ்வளோதான். அதுக்கு வந்து எப்படி சர்வர் சைடு கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி வந்து நேவிகேட் பண்ணணும். ஒரு ஃபார் நேவிகேஷன் அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது யூசருக்குன்னு ஒரு பேஜ் ரெடி பண்ணுவீங்க, அட்மினுக்குன்னு ஒரு பேஜ் ரெடி பண்ணுவீங்க, இதெல்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்கான URL ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரியாக்ட்டுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக அந்த ஃபீச்சர் கிடையாது. இது எல்லாமே ரியாக்ட் வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டேட்டா ஃபெச்சிங். சர்வர் சைட்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணணும்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டோடைய டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ், ப்ராமிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சிஸ்ங்கிற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணும். ஸோ ரியாக்ட்டுக்கு அதில் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் தேவைப்படுது. இதுதான் மிஸ்ஸிங். இதை யார் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா Next.js. ஸோ Next.js அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிள் ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க், ரியாக்ட்டுக்குன்னே இருக்கக்கூடிய ஃப்ரேம்வொர்க்கு. இதில் நிறைய பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தராக. ஸோ Next.js என்னென்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷனுங்கிறப்போ டேட்டா பேஸ் இருக்கும், அத்தென்டிகேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ரியாக்டில் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது தெரியும் இல்லையா? ப்ராப்ஸு, ஸ்டேட்டு, அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் காமனாக எடுத்துக்கிட்டோம். இந்த சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கு இடைப்பட்ட ஃபியூச்சரில் பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ட்லேருந்து சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ரெண்டரிங் பண்ணுறதுக்கு, ரவுட்டிங், டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கிளைண்ட் சைடு
லைப்ரரின்னு சொல்லக்கூடிய ரியாக்டில் மிஸ்ஸிங் ஆகக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் Next.js கொடுக்குது. இப்போது எப்போதுமே என்ன அப்படின்னா நிறைய வந்து லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க் மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லைப்ரரியோ இல்லை ஃப்ரேம் ஒர்க்கோ டக்குன்னு பாப்புலர் ஆகுது அப்படின்னா அதோடைய மிக முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் டெவலப்பருடைய அந்த கன்வீனியன்ட் அந்த அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை ஃபில் பண்ணால் மட்டும்தான் அது பாப்புலர் ஆகும். சும்மா வந்து ஒரு பிராண்டிங் பண்ணிலாம் பாப்புலர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சர்வர் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் வந்திருந்தாலும் Next.js சடனாக பாப்புலர் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா அது கரெக்டாக ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஒரு பேக் எண்ட் காம்பினேஷனில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டூலையும் டிபெண்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக அது அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அது பாப்புலராக இருக்குது. இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த Next.js ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரவுட்டிங், ஸ்டைலிங் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூட்ஸ்ட்ராப். பட் இப்போது Tailwind CSS அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லான யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ரெடிமேடு காம்போனன்ட்ஸ் நிறையா இருக்கும். டேட்டா ஃபெச்சிங், ரெண்டரிங், அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிமைசேஷன் வரும்போது இந்த இமேஜ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆகுறது. இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை மொபைலில் யூஸ் பண்ணும்போது இல்லை வந்து அந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்லாம் Next.js ஃபியூச்சர்ஸில் இருக்குது. லாஸ்ட் வந்து டைப் ஸ்கிரிப்ட். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோடு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் அப்ரோச். ரீசன் என்ன அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்து கம்பைலர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக டீபக்கிங் பண்ண முடியும். ஆல்ரெடி ஆங்குலரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் வந்து பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ரியாக்ட் வந்து நம்ம வந்து JSX அதாவது HTML-யும் ஜாவா ஸ்கிரிப்ட் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே நீங்கள் பேக் எண்டுன்னு வரும்போது அதாவது சர்வர் சைடுன்னு வரும்போது டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். Next.js.org அப்படிங்கிறது தான் பார்த்துட்டிங்கன்னா Next.js அஃபிஷியல் போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் ஈஸியாக Next.js லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபீச்சர் ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், ரியாக்ட் சர்வர் காம்பனன்ட் என்ன, கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெண்டரிங்னா என்ன, எல்லாமே டீட்டெயிலாக ரொம்ப டாக்குமெண்டடாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு டயக்ராமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்டேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷோகேஸ் செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் Next.js யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ரொம்ப பாப்புலரான அப்ளிகேஷன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நோட்டட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்பர் 1 ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் கிட்டத்தட்ட வந்து 1,10,000 ஸ்டார்ஸ் வந்து கிட்டப்பில் இருக்குது. 14th லார்ஜஸ்ட் கிட்டப் அதாவது டாப் 10 டவுன்லோடில் பார்த்துட்டிங்கன்னா இது 14th இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு பாப்புலர்னு பார்த்துங்க. இதில் முக்கியமாக நம்ம இப்போது ரீசெண்டாக ChatGPT யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ChatGPT-யை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா Next.js தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை நான் சொல்கிறேன். அடுத்து வந்து Spotify அப்ளிகேஷன், நைக்கு. இப்போ இது எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ரொம்ப பிளாக் பேஸ்டு இல்லை ஒரு வெப்சைட் பேஸ்டு எல்லாமே டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு Next.js த்ரூவாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்ளிகேஷன் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அது AI பேஸ்டு அப்ளிகேஷன் க்ரோ ஆகிட்டு இருக்குது. அதில் இன்றைக்கி AI பேஸ்டு அப்ளிகேஷனில் பார்த்துட்டிங்கன்னா ChatGPT வந்து நம்பர் 1 இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனே வந்து இதில் பண்ணியிருக்கும் போது அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணோடனே அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அது வந்து பேக்கெண்டில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒர்க் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஹேங் ஆகாமல் நீங்கள் எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணாலும் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு Next.js. ஸோ அது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அது கரியர் த்ரூவாகவும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது மாணவன் லேர்ன் கூட எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்க கோர்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து வீடியோவாகவே வந்து ரெடி பண்ணுவோம். காரணம் என்னென்னா அது படிக்கும் போது அவங்களுக்கு வந்து நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகணும். ப்ளஸ் வந்து அது எல்லா வைடாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவோ இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காவோ இருக்கணும். மூணாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் ஆகணும். நம்மளுடைய ரியாக்ட் கோர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மோர் தென் 2,000+ பீப்புள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சே பிளேஸ் ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து யூடியூபும் இருக்கட்டும் டெடிகேட்டட் கோர்ஸ்லையுமே வந்து டீட்டெயிலாக நம்ம எல்லா கான்செப்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் நம்ம Next.js-ம் பண்ண போகிறோம். இதில் அடுத்தது வந்து டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட்டு இதெல்லாம் வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடியது. நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான மாதிரியான டெம்ப்ளேட் எடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்குறாங்க. அது ரிலேட்டடான ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. ரைட். இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது இது Vercel.com இந்த கம்பெனி வந்து Next.js வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க அடிஷ்னலாக
அவங்க பிஸ்னஸ் ஓரியன்டான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதை நீங்கள் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ப்ராடக்டாக அவங்க கொண்டு வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வேறு வெப்சைட் போது பாருங்கள், versal.com அப்படிங்கிறது போதும், ரைட். ஸோ என்டர்பிரைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது வந்து டேரெக்டாக உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது பெரிய ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறப்போ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்கான Next.js பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வரக்கூடிய வீடியோவில். ஏன்னா அது இந்த ஒரே வீடியோவில் என்னால் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி Next.js வந்து ரியாக்டில் இல்லாத ஃபீச்சர்ஸை ஓவர் கம் பண்ணுது. அது வந்து 1-2 ஃபீச்சர்ஸ்னால் வந்து கூட அது அளவுக்கு பாப்புலர் ஆகிருக்காது. பட் கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது டிப்ளாய்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸும் அது கவர் பண்ணும்போது ஸோ அந்த டெவலப்பர் வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நோக்கி போகாமல் Next.js மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவரால் கம்ப்ளீட் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். அந்த விதத்தில் Next.js வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஃப்ரேம் ஒர்க்னே சொல்லலாம்.